சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மே 8, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வியை பாருங்கள். 2024 உலக வெப்பநிலை தொடர்ந்து உயர்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை எல்னினோ அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எல்னினோ மூலமாக தான் இப்போ உலகத்தில் பெரும் பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்துட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் லானினா அப்படின்றது என்ன? ஸோ எல்னினோ அப்போ வெப்பம் எப்படி அதிகமாக இருந்தோ லானினா அப்போ நிறைய வெள்ளங்கள் அதிக மழை பெய்யும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலநிலை மாற்றத்தை பற்றி குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எல்னினோ லானினா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பசுமையில்லா வாயுக்கள் மூலமாக கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எஃபெக்ட் மூலமாகவும் வெப்பம் உயரும். ஆனால் தற்பொழுது அதீத வெப்பம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஏப்ரல் மாதம் 2024 தான் இதுவரைக்கும் புவியில பதிவான அதிகமான வெப்பமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எஃபெக்ட் மூலமாகவும் வெப்பநிலை உயரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து இங்கே பாருங்க. அறிக்கை வெளியிட்டது யாரு? ஐரோப்பிய ஒன்றியத்தின் வானிலை ஆய்வு மையம் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2024 உலகில் அதிக வெப்பம் பதிவான மாதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ எல்னினோவுடைய நிலை சொல்றாங்க, பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மேற்பரப்பு, அந்த கடல் நீரின் மேல்பரப்போட வெப்பநிலை உயர்வது தான் எல்னினோவுடைய நிலையாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய சினாரியோவில் படிப்படியாக அந்த எல்னினோ நிலை அப்படின்றது வலுவிழந்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த தருணத்தில் அதிகமாக வெப்பநிலையை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்னினோ நிலையுடைய தாக்கம் தான் அதீத வறட்சி, பருவம் தவறிய மழை, சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்கள் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்வதேச புவி மேற்பரப்பு வெப்ப சராசரி அப்படின்றது 1.58 டிகிரி செல்சியஸாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 காலகட்டத்தில் பாரிஸ் ஒப்பந்தத்தில் 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் ஒப்பந்தம் இட்டிருப்பாங்க. அதை மீறும் வகையில் தற்பொழுது இந்த உலக வெப்ப சராசரி நிலை அப்படின்றது உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, ஒரு புக் கண்டென்ட். எல்னினோ நிலை அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதாவது பசிபிக் பெருங்கடல்ல வெப்ப நீரானது கிழக்கு நோக்கி பரவுவதால் குளிர் நீரோட்டம் எழுச்சி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காற்றுடைய சுழற்சி கிழக்கு பகுதியில் நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், வெப்பமான கிழக்கு பகுதியில் அதிக மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு ஆசியா நாடுகள், ஆஸ்திரேலியா நாடுகளில் வறண்ட வானிலை காணப்படும். தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் எல்னினோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ காலநிலை மாற்றத்தினால நதிகளில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது மீன் மைக்ரேட்டரி ப்ராசஸில் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காலநிலை மாற்றம் மூலமாக. சரி, இப்போ ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். முதல் கேள்வி, எல்னினோ தாக்கத்தின் காரணமாக வெப்பநிலை உயர்ந்துகிட்டே வருது. 2024 ஏப்ரலில் அதிகமான வெப்பநிலை பதிவாகிடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய வானிலை மையம் சொன்னாங்கன்னு பார்த்தோம். சரி, ரெண்டாவது கேள்வி, வெள்ளிக்கோளில் நீர் இல்லாததற்கு எந்த வாயு காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன? ஹைட்ரஜன் வாயு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் நம்ம பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய வாயுக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அமோனிய வாயு கசிவு தமிழ்நாட்டில் சமீபத்திய காலங்களில் 800 பகுதிகளெல்லாம் ஏற்பட்டதில்ல. ஸோ அதை நினைவு கூறும் விதமாக அந்த ஆப்ஷன் வைக்கப்பட்டது. ஸோ ஹைட்ரஜன் வாயு அதிகமாக இருப்பதனால தான் வெள்ளிக்கோளில் நீர் இல்லை. வெள்ளிக்கோள் ரொம்ப வெப்பமான கோள், அதனால நீர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹைட்ரஜன் வாயு இருப்பதனால தான் அங்கே நீர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சது அமெரிக்க விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மிகவும் வெப்பமான கிரகமாக வெள்ளிக்கோள் திகழுது. 471 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கூட இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஈயத்தை உருக்கக்கூடிய வெப்பநிலை தான் 471 டிகிரி செல்சியஸ்னு சொல்றாங்க. புவியின் ஒத்த கோளாக கருதப்படுகிறது. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, புவிக்கு நிறை
அடர்த்தி, புவி ஈர்ப்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதற்கு சமமாக இந்த வெள்ளியிலையும் காணப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பாறை கிரகம் தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சந்திரன் இல்லாத கிரகமாக இது பார்க்கப்படுகிறது, பூமியின் எதிர் திசையில இது சுழலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க காணப்படக்கூடிய பிரதானமான வாயுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு 96%, நைட்ரஜன் 3.5% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஸோ வெள்ளி புதனை விட அதிக வெப்பமானது, ஏனென்றால் வெள்ளி மிகவும் அடர்த்தியான வளிமண்டலம் கொண்டது, ஏறக்குறைய முழுவதும் கார்பன் டை ஆக்சைடால் ஆனது அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. அடுத்த விஷயம் இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம், அதுவும் கோள்கள் சார்ந்தே. மிகச்சிறிய மெர்க்குரி கோளானது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் மட்டுமே ஆகின்றது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூரியனிடம் இருந்து உள்ள தூரம் தான் காரணம், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால சீக்கிரம் சுத்திடுது. ஸோ அது மாதிரி வெள்ளிக்கோள்ல நீர் இல்லாததற்கு என்ன காரணம், ஹைட்ரஜன் வாயு இருப்பது காரணம் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். அடுத்த விஷயம், இந்தியாவின் முதல் உள்நாட்டு குண்டுவீச்சு ஆளில்லா வான்வெளி வாகன பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ FWD-200B அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சுகாய் 31 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்டை வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து இந்திய விமானப்படைக்கு தயாரித்து கொடுப்பதா புரிந்துணர்வு ஒப்பந்தம் விட்டிருந்தாங்க. அப்பாச்சி 60B போன்ற ஹெலிகாப்டர்ஸை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வாங்குறாங்க, அதற்கான ஒப்பந்தம்லாம் சமீபத்திய காலங்கள் இட்டாங்க. ஸோ அதில் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ தற்பொழுது இந்த FWD-200B அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா வான்வெளி வாகனம், அதாவது முதல் உள்நாட்டு குண்டுவீச்சு ஆளில்லா வான்வெளி வாகனம், இதை தயாரித்தது யாரு, ஃப்ளையிங் வெட்ஜ் பாதுகாப்பு விண்வெளி நிறுவனம். ஸோ இதோடைய சுமக்கும் திறன் 100 kg வரைக்கும் இது சுமக்கும். இதோடைய வேகம் என்ன, 370 km/h. இது எதோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு, ஏவுகணை போன்ற ஆயுதங்களோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோடைய தாக்கும் திறன் 12 to 20 மணி நேரங்கள் தாக்கும் வல்லமை படைத்தது. ஸோ இதோடைய பறக்கும் உயரம் எவ்வளோ சொல்றாங்க, 9000 அடி உயரத்தில் இது பறக்கும் வல்லமை படைத்தது. அதுக்கப்புறம் இப்போ நாம ஆளில்லா அணுகுண்டு வீச்சு வாகனம் சார்ந்த விஷயம் படிச்சோம்ல. ஸோ இந்த அணுகுண்டு அப்படின்றது 2ஆம் உலகப் போரில் போட்டாங்க, எங்க ஹிரோஷிமா நாகாசாகி போன்ற இடத்துல. ஸோ அதற்கான பெயர் என்ன, லிட்டில் பாய் ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. லிட்டில் பாயில் யுரேனியத்தை உள்ளடக்குனாங்க, ஃபேட் மேனில் புளூட்டோனியத்தை உள்ளடக்குனாங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் பாருங்க, 2017 இந்திய விமானப்படையில் ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் மட்டும் செயலிழக்கப்பட வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஏர்கிராஃப்டோடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, MI-8 அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்த விஷயம், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஐரோப்பியர் அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஜான் போசே அப்படின்றவங்க 2023 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. நர்கிஸ் முகமது அவர்கள் 2023 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. பால் லின்ச்சு இவங்க சமீபத்திய காலங்களில் என்ன பரிசு பெற்றாங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க இலக்கியத்துறையில். அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஏன் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சார்ந்து பார்த்துட்டு இருக்கோம், 163வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டிருக்கு மே 7ஆம் தேதி. ஸோ இவங்க எங்க பிறந்தாங்க, கொல்கத்தாவில் பிறந்தாங்க 1861. இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் குருதேவ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ சிறப்பு என்ன, நோபல் பரிசு இவங்க பெற்றிருக்காங்க இந்தியாவில் முதல் முறையாக 1913 கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு, ஸோ இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றது. ஸோ நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம், இவரால் நிறுவப்பட்டது விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அப்படின்னு தெரியணும். இந்த பல்கலைக்கழகத்துக்கு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க வேந்தராக பிரதமர் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல இருக்கு, ஓகேங்களா. சரி, அடுத்து ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம், யாரை பற்றி அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் பற்றி தான். ஸோ அவருடைய எழுத்துக்கள் மூலமாக ஆத்ம சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்க திட்டத்தினை கோடிட்டு காட்டியிருக்காரு. சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. கல்வி அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில கற்பிக்கப்படணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காரு. இந்த ஆத்ம சக்தி அப்படின்ற செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு மேலாக்களை பயன்படுத்தினாரு. வங்காளத்தின் தாரக மந்திரமாகி அதன் விளைவாக அனைத்து இடங்கள்லையும் ஜவுளி, கைத்தறி, சோப்புக்கள், மட்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் எல்லா இடத்துலையுமே சுதேசி விற்பனை நிலையங்கள் பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்த விஷயம், 2024ஆம் ஆண்டிற்கான புலிட்சர் பரிசு எந்த பல்கலைக்கழகத்தால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது, கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டீகிங் பல்கலைக்கழகம் இந்தியாவில் முதல் முறையாக தன்னுடைய வளாகத்தை அமைச்சாங்க அப்படின்னு விஷயம்லாம் சமீபத்திய காலங்களில் படிச்சிருக்கோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ புலிட்சர் பரிசு அப்படின்றது 1917ஆம் ஆண்டிலிருந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ பத்திரிகை மற்றும் கலைத்துறையில் ரொம்ப வேல்யூபிளான ஒரு பிரைஸாக இது பார்க்கப்படுகிறது. ஸோ வெற்றியாளர் அவர்களை தேர்வு பண்ணுறது புலிட்சர் பரிசு வாரியம், அமெரிக்காவை சார்ந்தவங்க தான் தேர்வு பண்ணுவாங்க. ஸோ சிறப்பு விருது
ஸோ பத்திரிகை துறையில் நிறைய பிரிவுகளில் கொடுப்பாங்க, கலைத்துறையிலையும் நிறைய பிரிவுகளில் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. புலிட்சர் பிரைஸ் அப்படின்றது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு விருது அப்படின்றது கிரிகோரி ஸ்டீஃபன் டேட் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை சார்ந்த ஒரு எழுத்தாளர், ஸோ மறைந்துட்டாரு, ஸோ அவருடைய பெயர் அடிபடுது. ஸோ கூடுதலாக காசா போரில் பணியாற்றிய ஊடகவியலாளருக்கும் இந்த சிறப்பு விருது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவிப்பு வெளியிட்டது மே 7 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஊடகத்தில் நிறைய வகைப்பாடு இருக்குது. அதில் குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னா தொலைக்காட்சி, அஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சு ஊடகம்னா செய்தித்தாள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள் அப்படின்னு தெரியணும். சமூக ஊடகம்னா முகநூல், புலனம், அதுக்கப்புறம் படவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது சமீபத்திய காலங்களில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். செய்தித்துறை சார்ந்தே பார்க்குறோம், பத்திரிகை சார்ந்தே. ஸோ பிரபலமாக முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான சர்ச் லைட் அப்படின்றது எங்கே பிரச்சுரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பாட்னாவில் பிரச்சுரிக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், இந்தியாவில் குடும்ப சேமிப்புகள் 3 ஆண்டுகளாக குறைந்துள்ளது என்று அறிக்கை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய புள்ளியியல் அமைச்சகம் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மத்திய நிதியமைச்சகம் என்ன சொன்னாங்க? தற்போது சமீபத்திய காலங்களில் மூலதன முதலீட்டு வரியில் நாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரதா சொல்லவே இல்லை அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டாங்க. மத்திய நுகர்வோர் அமைச்சகம் என்ன சொன்னாங்க? ட்ரிப் ப்ரைஸிங் அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்டேஜ் பண்ணணும். ஸோ ட்ரிப் ப்ரைஸிங்னா என்ன? ஸோ இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுடைய மொத்த விலையும் சொல்லாமல், விளம்பரப்படுத்தாமல் கம்மியான ப்ரைஸஸை மக்கள்கிட்ட அட்ராக்டிவாக சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கும் வரையில் மொத்த விலையும் சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கண்காணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ புள்ளியியல் துறை வெளியிட்ட இந்த மக்களுடைய குடும்ப சேமிப்பு அப்படின்றது குறைஞ்சிருக்குல்ல. ஸோ அது சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 2022 மதிப்பீட்டின்படி 14.16 லட்சம் கோடி 3 வருஷ காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேமிப்பு உச்சம் தொட்டது எப்போ அப்படின்னா 2020 காலகட்டத்தில் 23.29 லட்சம் கோடியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 14.16 லட்சம் கோடி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மிக குறைவாக பதிவானது எப்போ? 13.5 லட்சம் கோடியாக 2017 பதிவாகி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போதான் 14.16 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காரணம் என்ன சொல்றாங்க? குடும்ப முதலீடு அப்படின்றது அதிகமாகிடுச்சு. ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் முதலீடு செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லிக்விடிட்டியாக பார்க்கக்கூடிய பொருட்களில் முதலீடு செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதலீடு 3 மடங்கு அதிகமானதுனால சேமிப்பு விகிதம் குறைவாகி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ புள்ளியியல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 வகைகளில் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று பத்தன்மை மற்றும் பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளியியல் முறை அப்படின்னே சொல்லிட்டாங்க. புள்ளி விவர சேகரிப்பு, பகுப்பாய்வு, விவாதித்தல் என பல பகுதிகளை உள்ளடக்கிய தனி பாடமாக இந்த புள்ளியியல் பாடம் அப்படின்றது இருக்குன்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக இது பன்மையில் புள்ளி விவரங்களை குறிப்பிடுகிறது. இட் ரெப்ரசன்ட்ஸ் நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து இங்கே என்ன சொல்றாங்க? மெத்தட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் புள்ளியியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். அதாவது பற்றாக்குறை நிதியாக்கத்துடைய முதன்மை நோக்கம் என்ன? பொருளாதார முன்னேற்றத்திற்காகத்தான் ஒவ்வொரு தடவை பட்ஜெட் போடும்பொழுது டெபிசிட் பட்ஜெட்டாக போட்டுட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. 5வது முறை ரஷ்ய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் விளாடிமிர் புட்டின் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? உலக அளவில் கோவிட் தடுப்பூசியை ஒரு நிறுவனம் திரும்ப பெற்றிருக்காங்க. அவங்க தான் அஸ்ட்ராஜெனகா அப்படின்னு தெரியணும். மேகமலை அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5வது புலிகள் சரணாலயம். ஸோ இங்கே தற்பொழுது காட்டுத்தீ அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. BASF அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் நிறைய டெக்னாலஜி பேஸ்டு துறைகள் எல்லாம் இருந்தாங்க. தற்பொழுது விவசாய பேஸ்டு துறைகளில் இவங்க இறங்கியிருக்காங்க. பூச்சிக்கொல்லி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ உலகிலேயே முதல் முறையாக இந்த பூச்சிக்கொல்லிகளை ஆஸ்திரேலியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2வது நாடாக இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ மே 8 அப்படின்றது தலசேமியா தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினை பார்க்குறோம். தலசேமியா உள்ளவர்களுக்கு என்ன நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா குளோபின் உருவாவது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீட்டா குளோபின் உருவாவது குறையும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இந்த 2மே சரி அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், இளையோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற்றது? கசகஸ்தான் அஸ்தானால நடைபெற்றது. ஸோ இந்த போட்டி அப்படின்றது தற்பொழுது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் மெடல் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா 48 பதக்கங்களுடன் கஜகஸ்தான் முதலிடத்திலையும், இந்தியா 43 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்துலையும் இருக்குது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ இங்கே குயிக் ரிவிஷனில் என்ன இருக்குன்னு பாருங்க. எல் நினோ தாக்கத்தின் காரணமாக வெப்பநிலை அப்படின்றது 2024 அதிகமாகிட்டே வருது. ஏப்ரல் மாதம் 2024 அதிகமான வெப்பத்தை பதிவிட செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளிக்கோளில் நீர் இல்லை, காரணம் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோம். முதல் உள்நாட்டு குண்டுவீச்சு ஆளில்லா விமானம் அப்படின்றத
கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ FWD அப்படின்ற நிறுவனம் 200 அப்படின்னு சொல்லிட்டு அது வெஹிக்கிள்ஸ்க்கு நேம் வச்சிருக்காங்க. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஐரோப்பியர் அல்லாதவர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு பார்த்தோம். 163rd பர்த்டே வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ புலிட்சர் பரிசு அப்படின்றது பத்திரிகையாளருடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, கலைத்துறையுடன் தொடர்புடையது. ஸோ குடும்ப சேமிப்புகள் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 3 ஆண்டுகள் குறைந்திருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். மேகமலையில் காட்டுத்தீ அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஆசிய குத்துச்சண்டை போட்டி கசகஸ்தான் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கான தலைப்புகள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.